இந்த விரதம் இருக்க அன்னைக்கு கட்டாயம் 3வது ஒரு கடமை இருக்கிறது. 3 கடமையில 3வது கடமை என்னன்னா, பிறருக்கு தானம் பண்ணுவது. எந்த தானம் வேணால் பண்ணலாம். நெய் தானம் பண்ணலாம், தேன் தானம் பண்ணலாம், குழந்தைகளுக்கு துணி தானம் பண்ணலாம். அதே மாதிரி எழுத்து கருவிகள், பேனா, பென்சில் இந்த மாதிரி. அதே மாதிரி நல்ல வசதி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, முடியாத ஏழை குடும்பங்களுக்கு திருமணத்துக்கு உதவி பண்ணலாம். அதே மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு அந்த உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணால் சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் விலகும். அப்போது நம்ம உடனே நினச்சக்கூடாது சனியினால் தான் தீமை ஏற்பட. நம்ம பண்ண வினை சனி கிரகத்தினால் நமக்கு வரும். அந்த அந்த குறைபாடுகள் நீங்கன்னா உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, வீல் சேர் கொடுக்கறது, இல்லை இதில் பெட் ரிட்டனாக இருக்கவங்களுக்கு பேடு கொடுக்கறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உதவி பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, இது மாதிரி என்ன முடியுமோ அதில் ஏதாவது ஒரு இது பண்ணணும். விரதத்தில் உபவாசம் ஒன்று, பூஜை ஒன்று, தானம் ஒன்று, 3 தான் நம்மளுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணணும். இதை 3 பண்ணாங்கன்னா பண்ணிட்டு பலன் எதிர்பார்க்கக்கூடாது. நான் விரதம் இருந்துட்டேன், இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமா அப்படின்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட். அதை நான் திருப்ப வலியுறுத்துறது தான். கடவுள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ஏன்னா அவர் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி நிறையா கொடுத்துக்கிட்டார், நம்மகிட்ட நிறைய கொடுத்துருக்கிறார். அந்த கொடுத்ததுக்கு நன்றி கடனாக தான் அந்த விரதம் இருக்கிறோம். அப்படி நன்றி கடனோட விரதம் இருந்தால் கேட்டது கேட்காது எல்லாம் தானாக வரும்.